நாங்கள் இந்த பிஸ்கெட்டு வச்சு பிஸ்கெட் பேர் வச்சு அதே மாதிரி ப்ரெட்டு கோதுமை ப்ரெட்டு வச்சு போட்டு இது குலோப்ஜான் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் அடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த பாலை ஊற்றி நல்லா பிணைஞ்சு நம்ம வந்து நீ சேவ் பண்ணி போட வேண்டியதே போட்டு ஜீரா காய்ச்சி ஊற்றி உங்களுக்கு காட்டுறோம். வீடியோக்கலாம் இந்த பால் ஊற்றிக்கலாம். சும்மா 4-5 பிரெட் துண்டு எடுத்து ஒரு கட்டு பிஸ்கெட் பாக்கெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை பார்த்தா நல்லா செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும், உருட்டி எடுத்துக்கலாம். குலோப்ஜானுக்கு வந்து சர்க்கரை போடுறோம். இந்த 1/2 கப் சர்க்கரை போட்டால் போதும். 1/2 கப் பவுட்ரு இது அதுக்காக 1/2 கப் சர்க்கரை, தண்ணி போதும். ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம், சர்க்கரைக்கு போட்டுருந்தேன். சர்க்கரைக்கு போட்டிருந்தேன். விட்டால் வந்து உப்பு எல்லாத்துக்குமே உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறது நல்லது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம் பாருங்கள். சிலிண்டர் சைஸ் செய்கிறோம் பாருங்கள். இந்த பால் ஊற்றி வச்சுருக்கோம். 2 உருண்டை சைஸில் ஊற்றிருக்கிறோம். பார்த்துக்கோங்க. நீ எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு ஜீராவில் போட்டு காட்டுறோம். ஜீரா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கொதிக்கிற பதத்தில் வந்தால் போதும். ஏன்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுனால எலுமிச்சம்பழம் தேவையில்லை. ஏலக்காய் போட்டுருக்குறோம். பாருங்கள் போட்டாச்சு. ஜீரா வந்து பக்குவத்துக்கு வந்துடுச்சு. சும்மா ஒரு கம்பி 1/2 கம்பி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த ஒட்டாமல் அதே 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு போடுறோம். இன்னொரு ஈடு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இதை போட்டுடலாம். வேக ஊறட்டும். இருக்கலாம். சிம்பிள் தான். வீட்டில் மிச்சமாக பிரெட்டு இருந்தால் போதும். நம்ம குலோப்ஜான் செய்யலாம். இதில் கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ட்டுலாம் கிடையாது. எல்லாம் இதே எடுத்துக்கலாம். வெந்திருக்கு. அதில் சிம்லேயே வச்சு நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஜீராவில் போட்டுக்கலாம். அது ஒரு கலர் போதும். டீ வச்சு போட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊறின முன்னாடி உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது. பாருங்கள் இப்படி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள்.